ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மீனாட்சி லைஃப் ஸ்டைல். இது என்னோட சேனலோட முதல் வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நாங்கள் எப்படி எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் லேண்டை அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். மேரேஜ் ஆகி 1 இயர் வரை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபேமிலி கூட நல்லா ஸ்மூத்தாக அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் 1 இயர்க்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போவே நானும் என் ஹஸ்பண்டும் முடிவு பண்ணிட்டோம், நமக்கு தனியாக ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறத. நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கோம். ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தனால ஒரு குறிப்பிட்ட நாள் 1 இயர் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பித்தப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு தனியாக சொந்தமாக கண்டிப்பாக ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறத நானும் என் ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு இருந்த கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, நம்ம வீடு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபுல்லாக வீடாக இருக்கதை வாங்கலாமா, இல்லை லேண்டு வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது தான் எங்களுக்கு இருந்த கன்ஃபியூஷன். சரி, நமக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு 4-5 பேர்ட்டு சொல்லி, வீடு வாங்கினா எவ்வளோ ரேட் வரும், இல்லை லேண்டாக வாங்கினா எவ்வளோ ரேட் வரும் அப்படிங்கிறத நாங்கள் ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணோம். அப்படி பண்ணுறப்ப எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டட் ஹோம் வாங்கினா ரேட் அதிகமாக வர மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்மளோட பட்ஜெட்டுக்கு நம்ம கட்டியிருக்க வீடை வாங்க முடியாது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, லேண்டே வாங்கிடலாம் அப்படிங்கிறத போயிட்டோம். எங்களோட ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் சால்வ் ஆகிடுச்சு. லேண்டே வாங்கலாம், நம்ம வீடு வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே லேண்டு தான் வாங்க முடிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் லேண்டுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் கன்ஃபியூஷன் எங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, லொக்கேஷன். எந்த லொக்கேஷனில் வாங்க போகிறோம் நம்ம அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எங்கள் நேட்டிவ்க்கு ரொம்ப ரிலேட்டடாக ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது எந்த இடம் அப்படின்னா, எங்களுக்கு ட்ரிச்சி தான். சரி, நம்ம ட்ரிச்சிலே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 4-5 புரோக்கர்கிட்ட நாங்கள் சொல்லி இடம் பார்க்க சொன்னப்போ அவங்க எங்களோட பட்ஜெட்டுக்கு மெயின் சிட்டியில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கே தெரியும், மெயினில் பார்க்க முடியாதுன்னு. சரி, ட்ரிச்சியோட அவுட்டரில் பாருங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ட்ரிச்சி டு தஞ்சாவூர் அந்த ரோட்டில், இல்லை ட்ரிச்சி டு புதுக்கோட்டை ரோட்டில் பாருங்கள் அப்படிங்கன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்த்தா அதுவே ரொம்ப அவுட்டரில் தான் எங்களோட பட்ஜெட்டுக்கு கிடச்சிச்சு. ஆனால் எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அந்த இடம் பார்த்ததெல்லாம். இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட நேட்டிவ்க்கு இன்னும் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு தஞ்சாவூர் இருந்துச்சு. சரி, நம்ம தஞ்சாவூரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தஞ்சாவூரில் பார்க்க ஆரம்பித்தோம். தஞ்சாவூரில் எங்களுக்கு எல்லாமே செட் ஆச்சு. ஒரு லேண்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இந்த லேண்டை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணி ரேட்டெல்லாம் பேசியாச்சு. எங்களோட பட்ஜெட்டில் வந்துச்சு. சரின்னு ரேட்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அவங்களோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறப்ப பார்த்தா அது நாங்கள் வாங்க போகிற லேடியோட அண்ணனோட லேண்டு. அது அந்த லேடிக்கு அவங்க அம்மா வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் அந்த லேண்டை வாங்கினோன்னா அந்த லேடியோட அண்ணன், தம்பி எல்லாரும் கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சு. சரின்னு நாங்களும் ஒத்துக்கிட்டோம், எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க போடலான்னு. ஆனால் அவங்க கொஞ்ச நாள் ஆக ஆக அரேஞ்ச் பண்ணுற மாதிரியே தெரியல. என்ன அப்படின்னு கேட்க போனால், அந்த லேடிக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஏதோ சம் ப்ராப்ளம் இருந்தனால அவங்க போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் உண்மையை சொன்னாங்க. சரி, இதுவும் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூரில் எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோவா செட் ஆகலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இடத்துக்கும் எங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கும் கொஞ்சம் தூரம் தான் பட்டுக்கோட்டை. சரி, நம்ம பட்டுக்கோட்டையில் பார்க்கலான்னு சொல்லி அடுத்து போனோம். ஆனால் பட்டுக்கோட்டையில் எங்களுக்கு பட்ஜெட் சுத்தமாகவே ஒத்து வரல. பட்ஜெட் பட்டுக்கோட்டையில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நமக்கு திருச்சியையோ தஞ்சாவூரையோ கம்பேர் பண்ணல, பட்டுக்கோட்டையில் தான் நமக்கு அதிகமான அமௌண்ட் இருந்துச்சு. இதுவும் நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஊர், எங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத ஊர் மன்னார்குடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆப்ஷனாக அதை வச்சுருந்தோம். பார்த்தா அங்கே எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஒத்து வர மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம மன்னார்குடிலேயே நம்ம லேண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, நாங்கள் என் ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க ஒர்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்த அமௌண்ட் 15 lakhs, 15 லட்ச ரூபா. அவர் ஒர்க் பண்ணதில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுருந்தது அமௌண்ட் எவ்வளோன்னா 15 lakhs. இவ்வளோ தான் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் 15 lakhஸில் லேண்டு எங்கேயுமே வாங்க முடியாதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு 5 lakhs
நம்ம வந்து அட்வான்ஸாக வாங்கிக்கலாம். வாங்கிட்டு மந்த்லி மந்த்லி அவங்களோட சேலரியில் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்தனால நாங்கள் வந்து 20 lakhs அப்படின்னு பட்ஜெட் வச்சுக்கிட்டோம். 20 lakhஸில் நம்ம பார்ப்போம் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் 20 lakhஸ்லலாம் இடமே வாங்க முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளோட பட்ஜெட்டை கொஞ்சம் கூட ஆக்கணும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப எங்கள் வீட்டிலேருந்து போட்ட எனக்கு கல்யாணத்தப்போ போட்ட எங்கள்கிட்ட இருந்துச்சு. அந்த ஜுவல்லெல்லாம் நம்ம அடகு வச்சா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கால்குலேட் பண்ணால் ஒரு 10 lakhஸ்க்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நாங்கள் பார்த்தோம். சரி, நம்மளோட பட்ஜெட்டை நம்ம 30 lakhs ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நாங்கள் 30 lakhஸ்க்கு தான் லேண்டு தேட ஆரம்பித்தோம். இப்படி தேடிக்கிட்டு இருக்க எங்களுக்கு திருச்சிலையும் செட் ஆகலை, தஞ்சாவூர்லேயும் செட் ஆகலை, பட்டுக்கோட்டையிலையும் செட் ஆகலை. சரி, இதை எதுவுமே நமக்கு செட் ஆகலை. எங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத இடம் மன்னார்குடி. சரி, ஓகே, பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு இடம் சொந்தமாக வேணும் அப்படிங்கிறனால நம்ம மன்னார்குடின்னா என்ன, பரவாயில்ல, நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னார்குடியில் நாங்கள் லேண்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் லேண்டு பார்த்தது ஸ்டோரியை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் மன்னார்குடி இன்சைடில் பார்த்தோம். இன்சைட்லலாம் பார்த்தா நமக்கு லேண்டு கிடைக்காது. ஏன்னா வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே அங்கே வந்து 3500 4500 தான் இன்னர் சர்க்கிளில் இருந்துச்சு. சரி, இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே பார்க்க முடியாது. சரி, மன்னார்குடியை விட்டு அவுட்டரில் வந்து நிறைய இடம் காமிச்சாங்க. கொஞ்சம் வெளியில் வந்து இந்த பாரதிதாசன் ஸ்கூலு இந்த மாதிரி இடத்துலலாம் காமிச்சாங்க. எங்களுக்கு கொஞ்சம் இடம் காமிக்கிறப்போ அங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டு 2500 2400 அந்த மாதிரி காமிச்சாங்க. அதுவும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஏன்னா நமக்கு பிடிக்கிற லேண்டு வந்து கொஞ்சம் ரேட்டு ஹையாக இருக்குது. நமக்கு ஓகே இல்லை, ஓகே இது ஒத்து வராதுங்கிற இடம்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒத்து வராது, நமக்கு பாரதிதாசன் ஸ்கூலும் ஒத்து வராது, நமக்கு வந்து மன்னார்குடி இன்னர்லேயும் ஒத்து வராது. நமக்கு ஒத்து வர மாதிரி பட்ஜெட்டுக்கு எங்கே இருந்துச்சு அப்படின்னா மன்னார்குடி டு தஞ்சாவூர் ரோட்டில் இந்த மேலவாசல் அந்த சைடு வந்து நமக்கு ஒத்து வர மாதிரி ரேட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த சைடு பார்க்க ஆரம்பித்தோம். அந்த சைடு பார்த்தாலும் அவங்களும் வந்து 1800 2000 அப்படி தான் ரேட்டு சொன்னாங்க. ரேட்டு சொன்னப்போ இது எதுவுமே எங்களுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் இடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப அலசினோம். ஃபஸ்ட்டு ஒரு புரோக்கர்கிட்ட போனோம். அவங்க கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவங்க சொல்கிற ரேட்டும் எங்களுக்கு ஒத்து இல்லை. சரின்னு சொல்லிட்டு எங்களோட ரேட் இதான், எங்களோட பட்ஜெட் இதான், அதில் பாருங்கன்னு சொன்னால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. லோன் போட்டுக்கலாம், லோன் போய்க்கலாம், லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தருவோம். அவங்க லோன் வாங்கி எங்கள்கிட்ட கொடுக்குறதுலே தான் இருந்தாங்க. பெரிய அமௌண்ட்டுக்கு எங்களை லேண்ட் வாங்க வச்சு அதுக்கு லோன் போட்டு தரோன்னு தானே சொன்னாங்களே தவிர நாங்கள் சொல்கிற பட்ஜெட்லேயே அவங்க இடம் பார்க்கல. சரி, இவங்க ஏதோ நம்ம லோனில் வந்து சிக்க வைக்க தான் இவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த புரோக்கரை விட்டுட்டு வேறு புரோக்கர் அவங்கள்ட்ட போனோம். அவங்கள்ட்ட போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விற்காமே கிடக்கும் பாருங்க இடம், அந்த மாதிரி இருக்கிற இடமே தான் எங்கள்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்களே தவிர ஒரு நல்ல இடமாவே காட்ட மாட்டேன்ட்டாங்க. இது என்ன, ஏன் அப்படின்னு எங்களுக்கு புரியவே இல்லை. எங்களுக்கு இந்த இடம்லாம் பிடிக்கல, இந்த இடம்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோம். அசைலம் அந்த சைடு ஒரு சுத்தமாக மன்னார்குடியே விட்டுட்டு அவுட்டரில் கொண்டு போய் காட்டுறாங்க. எங்களுக்கு அந்த சைட்லாம் ஒத்து வராது, எங்களுக்கு கொஞ்சம் நியரராக மன்னார்குடியிலேருந்து கொஞ்சம் நியரராக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவர் சுத்தமாகவே நாங்கள் சொல்கிறத காதில் வாங்குற மாதிரியே கிடையாது. எங்களுக்கு வந்து மன்னார்குடியில் யாரையும் தெரியவும் தெரியாது. என்னடா நமக்கு ரேட் இங்கே தான் ஒத்து வருது, இங்கே வாங்குவோன்னு பார்த்தா இங்கே உள்ளவங்க எல்லாமே இப்படி சீட் பண்ணுறவங்களாவே இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி வேறு புரோக்கர்கிட்ட போவோம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டோம். அங்கே போனால் அந்த புரோக்கர் வந்து ஓகேவாக இருந்தார், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தார். அவர் வந்து எங்கள் பட்ஜெட் தான். நாங்கள் ஆரம்பத்துலேயே அந்த புரோக்கரை பார்க்கல இது மாதிரி 2 பேர் பண்ணாங்க. எங்களுக்கு பிடிக்காத இடமா கொண்டு போய் காட்டினாங்க. ஒருத்தவங்க லோன் வாங்கி தரதுலேயே இருந்தாங்க. எங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராது, எங்கள் பட்ஜெட் இது தான், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் இடம் பார்த்து எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். சொன்னோன்னு அவர் சொல்லிட்டார், சரி நாங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே நான் பார்த்து தர்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் அவர் லேண்டை சர்ச் பண்ணிவிட்டு ஒரு 10 லேண்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டு எங்களை ஒரு நாள் வர சொன்னப்போ நாங்களும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம். வந்ததில் எங்களுக்கு ஒரு 3 லேண்டு பிடிச்சிருந்துச்சு. 3 லேண்டுக்கு நாங்கள் ரேட் கேட்டோம். ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, இது மாதிரி 2200 ஒன்று இருந்துச்சு. சரின்னு 3க்கும் ரேட் கேட்டப்போ எங்களுக்கு வந்து ஒத்து வர மாதிரி அந்த 1500 ஸ்கொயர் ஃபீட் தான் வந்து எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சு. ஏன்னா எங்களால் இதுக்கு மேலே கடன் வாங்கிட்டு அதை கட்டுறதுக்கு எங்களால் கஷ்டப்பட முடியாது. ஏன்னா நாங்கள் இந்த கடனை அடைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் வீடு கட்டணும்.
அதனால நாங்கள் முன்னாடியே வந்து ரொம்ப கடனில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ஒரு இதாக இருந்தோம். ஏன்னா 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து இப்போ லேண்டு வாங்கினோம் அப்படின்னா 1 இயர்க்குள்ளே இந்த லேண்டோட கடனெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம வந்து வீடு கட்ட சேவ் பண்ணி அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்குள்ளே நாங்கள் வீடு கட்டணும் அப்படிங்கிறத ஒரு பிளானில் வச்சுருந்தோம். டோட்டலாக 3 இயர்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ லேண்ட் வாங்குகிறோம், அந்த கடனை 1 இயரில் நம்ம வந்து செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் சேவிங் பீரியட் வச்சுக்குவோம். ஒரு 15 லேக்ஸ் ஒரு 20 லேக்ஸ் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ்மெண்ட் போட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிறத எங்களோட பிளான். இப்படி எங்கள் பிளான் இருக்கப்ப நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள இடத்த தான் நம்ம சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள இடத்தை நாங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த லேண்டே ஓகே, அதுதான் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருது, நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து ஓகே பண்ணிட்டோம். ஓகே பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அந்த லேண்டுக்கு சம் அமௌண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மட்டும்தான் எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சது. நம்ம வந்து என்ன பண்ணோம், ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா அதை விட கொஞ்சம் கூட வந்துச்சு. எப்படி கூட வந்துச்சு அப்படிங்கிறத நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் வந்து ஒரு சம் அமௌண்ட் வந்து நமக்கு 30 லேக்ஸ் தேவை அப்படிங்கிறப்ப அந்த மட்டும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் லேண்டுக்கு அந்த ஓனரை பார்த்து நம்ம ரேட் பேசுகிற ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரோக்கர்கிட்ட சொன்னோம். அவங்க அடுத்த நாளே ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் போய் ரேட் பேச போயாச்சு. போனதுக்கப்புறம் எங்களுக்கு 200 ருபீஸ் 100 ருபீஸ் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட்டை விட கொஞ்சம் கூட தான் வந்துச்சு. அது வந்து ஒரு 20,000 30,000 தானே, சரி ஓகே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒத்துக்கிட்டு வந்துட்டோம். சரின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இன்னும் செலவு இருக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சிச்சு. நாங்கள் சம் அமௌண்ட் 30 லேக்ஸ் அப்படின்னோன்னா அதை மட்டும் ரெடி பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு இருக்க. ஆனால் வந்து என்னாச்சுன்னா நமக்கு வந்து பத்திர செலவு, அப்புறம் அந்த புரோக்கர் கமிஷன் அப்படின்னு வந்து அடுத்தடுத்து செலவுகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. நான் தெரியாம தான் அந்த அமௌண்ட்டை ஓகே பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம அப்புறம் தான் வந்து யோசிச்சா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு. ஒரு மொத்தமாக நாங்கள் அந்த லேண்டை முடிக்கணும்னா 33 லேக்ஸ் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ இன்னும் 3 லேக்ஸ் வேணுமே, நம்ம என்ன பண்ணுறதுங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த லேண்டில் ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். சொன்னோன்னே சரின்னு அந்த ஓனரும் ரொம்ப நல்லவராக இருந்தார். சரி நீங்கள் டைம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்ன பண்ணி அந்த அமௌண்ட்டை இன்னும் 3 லேக்ஸ் நமக்கு தேவைப்படுது, அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் வந்து அப்போவும் எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா அந்த காட் கிரேஸில் கோல்டோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. அதிகமானோன்னா எங்ககிட்ட இருந்த கோல்டுலேயே நாங்கள் அடகு வச்சோம் அப்படின்னா ஒரு 3 லேக்ஸு கூட வர மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்பாடா நல்லது, எப்படியோ ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடகு வச்சு நாங்கள் அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ண பிறகு பத்திர ப்ரொசீஜர்லாம் போச்சு, பத்திரம் எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே அப்பாடா நம்ம ஒரு லேண்ட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ப்ராசஸ் இந்த கடனெல்லாம் நம்ம வந்து செட்டில் பண்ண பார்க்கலாம். நல்ல வேளை நம்ம எந்த லோனும் போகலை. எங்களுக்கு இருந்த கடன் என்னென்னா ஒரு 13 லேக்ஸுக்கு நாங்கள் எங்களோட கோல்டை வந்து பிளெச் பண்ணியிருந்தோம். அதுக்கான 13 லேக்ஸ் நாங்கள் வந்து கட்டணும். நெக்ஸ்ட் வந்து அவர் கம்பெனிலேருந்து அவர் 5 லேக்ஸ் வந்து நமக்கு வந்து அவங்க கம்பெனியில் ஒரு 5 லேக்ஸ் வந்து கொடுப்பாங்க முன்னாடியே அட்வான்ஸாக, அந்த அமௌண்ட் வாங்கியிருந்தார். இது ரெண்டையும் நாங்கள் கட்டணும். இது எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி ஓகே. அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போயிட்டு இருக்கப்போ மந்த்லி வந்து ஒரு சம் அமௌண்ட் வந்து போட்டு அவங்க கம்பெனியில் உள்ளதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. மந்த்லி ஒரு 10,000ங்கிறது மாதிரி அவங்க பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிக்கிட்டா வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. அது வந்து அந்த 5 லட்சம் வந்து அவர் அங்கே ஒர்க் பண்ணுறப்ப அது இதாகிடும். நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நம்ம 13 லேக்ஸ் வந்து நம்ம வந்து கோல்டை வந்து அடகு வச்சுருக்கோம். அதை நம்ம எப்படி திருப்புறது அப்படிங்கிறதான் நமக்கு வந்து ஒரு டாஸ்கே. அந்த 13 லட்சத்தை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம், எப்படி நம்ம அந்த ஜுவல்லை திருப்ப போகிறோம் அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு ப்ரெஷராகவே இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம திடீர்னு 13 லட்சம் ரெடி பண்ணி டக்குன்னு நம்ம திருப்புற அளவுக்கு நம்மள்கிட்ட அவ்வளோ பெரிய வசதி நம்ம கிடையாது. நம்ம நார்மல் மிடில் கிளாஸ் தான். அவர் வேலைக்கு போகிறத வச்சு தான் நாங்கள் ஃபேமிலியாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கப்ப என்ன பண்ணுறதுங்கிறது ஒரே யோசனையாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கிராமத்துலலாம் வந்து கூட்டுறவு சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் போய் நம்ம வந்து அடகு வச்சோன்னா ஒரு 6 மாதத்துக்கு நிலம் வச்சுருக்கவங்களாம் அதை வச்சு அடகு வச்சா ஒரு 6 மாதத்துக்கு வட்டி கிடையாது. அது மாதிரி வந்து ஒரு 5 பவுனுக்கு மட்டும் அது மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை வந்து நாங்கள் அந்த 6 மாதம் வட்டி இல்லாத கடனில் 5 பவுனை நாங்கள் வச்சுட்டோம். அது வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த 5 பவுனுக்குள்ள அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்து வட்டி இல்லை, 6 மாதம் அதுக்கு நமக்கு டைம் இருக்குது. ஆனால் 6 மாதத்துக்குள்ள அதை திருப்பி ஆகணும்.
அதனால அது வந்து ஒரு சைடு நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பேங்க்ல வச்சிருந்தோம், இந்தியன் பேங்க்ல. அது நம்ம திருப்பணும் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து தெளிவாக இருந்தோம். நாங்கள் என்ன பண்ணோம்னா அடகு வைக்கையிலேயே ஒரே மொத்தமாக கொண்டு போய் அடகு வச்சிடல. ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம ஃபுல் அமௌண்ட்டை ஒன்றா வந்து கொண்டு போய் நம்மளால திருப்ப முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா என் பேரில் கொஞ்சம், அவர் பேரில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சோம். அடுத்து 2வது நாள் 4 தான் வந்து நாங்கள் பிரித்து தான் வச்சோம். 3 lakhs 3 lakhsன்னு நாங்கள் 4 தான் வந்து பிரித்து தான் வச்சுருந்தோம் அந்த ஜுவல்ல. அதனால வந்து எங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசா 13 லட்சம் ஒன்னா சேர்த்துட்டு தான் திருப்பணும் அப்படிங்கிறது இல்ல. ஒன்னா இப்போ ஒரு 3 லட்சம் சேர்த்தோமா போய் ஒரு இதை திருப்பிட்டு வந்துடலாம். அது மாதிரி தான் நாங்க வந்து அடகு வச்சிருந்தோம். இதெல்லாம் வந்து நாங்க முன்னாடியே பிளான் பண்ணி அடகு வைக்கிறதுக்கு முன்னாடியே நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பிளான் பண்ணி நம்ம கூட்டுறவு சொசைட்டியில் எவ்வளவு வைக்கலாம், நம்ம வந்து 5 பவுன் வச்சுக்குவோம், பேலன்ஸை இங்கே வச்சுக்குவோம், நமக்கு அதான் பிரச்சனை இல்லை, அதுவும் தனித்தனியாக நம்ம வச்சுக்கலாம், வச்சாதான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருப்ப முடியும், நம்மளால 13 லட்சம் ஒன்றா சேர்க்க முடியாதுங்கிறத நாங்கள் முன்னாடியே தெளிவாக முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்தோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கனால நாங்கள் அந்த அமௌண்ட்லாம் எப்படி சேர்த்தோம், என்னென்ன மூலயமா சேர்த்தோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. அது வந்து பெரிய ஸ்டோரி. இதில் பாதி முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. நான் என்னோட ஜுவல்ஸை எப்படி 13 லட்சத்தை மீட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.